அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுகவின் மாநிலங்களவை எம்பிக்கள் பட்டியல் வரும் ஜூலை மாதத்தோடு தமிழகத்திற்கான 6 மாநிலங்களவை எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவு பெற உள்ளது. இந்த எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவு பெறும் பொழுது மீண்டும் புதியதாக 6 எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட உள்ளார்கள். திமுகவின் சார்பில் 4 எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவு பெறுகிறது. அவர்கள் சண்முகம், வில்சன், MM அப்துல்லா, வைகோ போன்றோர்கள் ஆவார்கள். அதிமுகவின் சார்பில் சந்திரசேகர் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ். மீண்டும் 6 பேர் தேர்ந்தெடுக்கப்படலாம் தமிழகத்திலிருந்து. அதில் திமுகவின் சார்பில் 4 பேரும், அதிமுகவின் சார்பில் 2 தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள். திமுகவின் வேட்பாளர்களின் பட்டியல் தற்பொழுது அக்கட்சியின் தலைமை நிலையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. தோமோசா பேரவையின் தலைவரான சண்முகத்திற்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதேபோன்று MM அப்துல்லா அவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இவர்களுக்கு பதிலாக திமுகவின் சார்பில் சேலத்தைச் சேர்ந்த SR சிவலிங்கம் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஏனெனில் வரும் சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் திமுக வலிமையாக எதிர்கொள்வதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிகளையும் 10 தொகுதிகளை அதிமுகவின் கூட்டணி கட்சிகளுமே கைப்பற்றியது. சேலம் வடக்கு தொகுதியை மட்டுமே ராஜேந்திரன் அவர்கள் கைப்பற்றி இருந்தார். இந்த முறை சேலத்தில் வலிமையான வெற்றியை பதிவு செய்ய வேண்டும். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சொந்த மாவட்டம். இவற்றை கருத்தில் கொண்டுதான் தற்பொழுது சேலத்தைச் சேர்ந்த SR சிவலிங்கத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோன்று சிறுபான்மையினர் சமூகத்தைச் சேர்ந்த MM அப்துல்லாவிற்கு பதிலாக கவிஞர் சல்மாவுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவர் திமுகவின் முக்கிய பொறுப்புகளில் இருந்துள்ளார். 3வதாக வில்சனுக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவர் திமுகவின் வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்தவர். இவர் ஏற்கனவே மாநிலங்களவை எம்பியாக இருந்தவர். இவர் திமுகவின் சார்பில் இவர் தொட்ட அனைத்து வழக்குகளும் அவர்களுக்கு வெற்றிகரமாக முடிந்ததால் அவருக்கு மீண்டும் இந்த மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட திமுகவின் சார்பில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோன்று சென்ற முறை கூட்டணி கட்சியான மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளரான வைகோவிற்கு திமுகவின் சார்பில் ஒரு மாநிலங்களவை MP சீட் வழங்கப்பட்டிருந்தது. இந்த முறை வைகோவிற்கு வழங்கப்படவில்லை. அதற்கு பதிலாக மக்கள் நீதி மையத்தின் தலைவரான கமலஹாசனுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக திமுகவின் தலைமை கழகம் அறிவித்துள்ளது. மறுமலர்ச்சி திமுகவிற்கு ஒரு MP என ஏற்கனவே கூட்டணி தொடர்பான முடிவின் பொழுதே அறிவிக்கப்பட்டிருந்தது. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலின் பொழுது அந்த MP பதவியை மதிமுகவிற்கு விட்டு கொடுத்து விட்டோம். திருச்சி தொகுதி மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோவின் மகனான துரை வைகோவிற்கு ஒதுக்கப்பட்டு விட்டது. அவரும் வெற்றி பெற்று விட்டார். எனவே மீண்டும் மதிமுகவிற்கு MP பதவி வழங்கப்பட மாட்டாது என திமுக அறிவித்துள்ளது. திமுகவின் சார்பில் 4 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். மக்கள் நீதி மையத்தின் கமலஹாசன், SR சிவலிங்கம், கவிஞர் சல்மா மற்றும் வழக்கறிஞர் வில்சன் போன்றவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிறது. திமுகவின் சார்பில் இந்த 4 வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் நீதி மையத்தின் தலைமை கழகம் அவசர கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்களை அழைத்துள்ளது. மக்கள் நீதி மையத்தின் உயர்மட்ட குழு ஆலோசிக்கும். இந்த ஆலோசனைக்கு பின்பு முறைப்படி கமலஹாசன் மாநிலங்களவை எம்பியாக அறிவிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. மேலும் மக்கள் நீதி மையம் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் அதிக இடங்களை எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது. நன்றி.